Dear 12th standard students, I am Metro Karunagaran. In example 7.13 applications of differential calculus, find the equations of tangent and normal to any point to the Lissajous curve given by x is equal to 2 cos 3t and y is equal to x is equal to 2 cos 3t and y is equal to 3 sin 2t. ஒரு ஸ்பெஷல் கர்வ் இது லிசாஜோஸ் கர்வ். இந்த லிசாஜோஸ் கர்வ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி ரிட்டன் ஆகி இப்படி வரும். இதுதான் லிசாஜோஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு லிசாஜோஸ் கர்வ். இப்போ கர்வ் பற்றி முக்கியம் கிடையாது, சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இட் இஸ் கால்ட் லிசாஜோஸ் கர்வ். இந்த ஸ்டைலில் தான் இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட எக்ஸும் கொடுத்துட்டாங்க, ஒய்யும் கொடுத்துட்டாங்க. தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல். ஃபஸ்ட்டு ஒய் எடுத்துங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 sin 2t. இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் பண்ண முடியும். dy by dt இஸ் ஈக்குவல் டு 3 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2t. செயின் ரூல் 2tயை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதை மட்டிலே பண்ணிங்கன்னா 3 2s are 6 cos 2t is dy by dt. அதுக்கப்புறம் x கிட்ட வாங்க. x is equal to 2 cos 3t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு t தான் பண்ண முடியும். dx by dt is equal to 2. cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin 3t. அகெயின் செயின் ரூல் 3. tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இதை மட்டிலே பண்ணிங்கன்னா minus 6 sin 3t. I want dy by dx. அப்போ தான் ஸ்லோப் போட முடியும். இப்போ dy by dx is equal to parametric formula dy by dt divided by dx by dt. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும் dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா y is a function of t, x is a function of t னா இட்ஸ் a parameter. tன்ற parameter வந்தால் parametric formula யூஸ் பண்ணி ஆகணும். இதுதான் dy by dx ஓட ஃபார்முலா. dy by dt by dx by dt. அப்போ இஸ் ஈக்குவல் டு dy by dt. dy by dt இதோ இருக்குது பாருங்கள். 6 cos இதோ இருக்குது பாருங்கள். 6 cos 2t இதோ ஒன்று இருக்குது. அப்போ 6 cos 2t all divided by minus 6 sin 2t. ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டேன்னா minus cos 2t by sin 2t. இதுதான் என்னுடைய ஸ்லோப் அட் எனி பாயிண்ட். அவங்க கரெக்டாக ஒரு பாயிண்ட் கொடுக்கல. இந்த பாயிண்டில் கண்டுபிடிங்க அல்லது இந்த பாயிண்டில் கண்டுபிடிங்க, இந்த பாயிண்டில் கண்டுபிடிங்கன்னு எந்த வேல்யூமே கொடுக்கல. டீக்கு எந்த வேல்யூமும் கொடுக்கலன்றதுனால இட்ஸ் a ஜென்ரல் பாயிண்ட். அதனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க அட் எனி பாயிண்ட் டி அப்படியே தான் இருக்கும். இதான் என்னோட ஸ்லோப். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபார்முலா? y minus y1 is equal to m into x minus x1. அப்போ y minus இதுதான் உங்களுடைய y, இதுதான் உங்களுடைய x, இதுதான் பாயிண்ட்டே உங்களுக்கு. அப்போ இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். y1க்கு பதில் இதே பாயிண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது மேலே இருக்குது பாருங்கள். 3 sin 2t தான் யூஸ் பண்ணி ஆகணும். mக்கு பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் cos 2t by sin 2t x minus x1. x1னா இந்த பாயிண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா x தான் y இது தான் ஜென்ரல் பாயிண்ட்டு தான். அதனால் 2 cos 3t தான் யூஸ் பண்ணி ஆகணும். ரைட், இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் நான். sin 2t இங்கே வரப்போகுது. இப்போ sin 2t ப்ராக்கெட் y மைனஸ் 3 sin 2t ரைட் is equal to minus cos 2t into x minus 2 cos 3t. Just we shall multiply it. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will be getting இந்த இடத்துல dy by dt வந்து இங்கே 3t வரும். சின்ன மிஸ்டேக், இங்கே 2t போட்டேன், இங்கே 3t வரும். அப்போ இங்கேயும் 3t வரும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஈக்குவலாக வராது. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will be getting y sin 3t மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 sin 3t sin 2t இஸ் ஈக்குவல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் x cos 2t minus into minus plus
இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 cos 3t cos 2t. எக்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் cos 2t ப்ளஸ் y sin 3t இஸ் ஈக்குவல் இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 3 sin 3t sin 2t ப்ளஸ் 2 cos 3t cos 2t. இப்படி தான் ஆன்சர் உங்களுக்கு முடியும். at any point என்றதுனால where t belongs to real numbers என்றதுனால உங்களுக்கு you will be getting different kinds of tangent when you substitute different values of t. அப்போ this is the first answer, equation of tangent. After finishing this we have to enter into equation of normal. equation of normal க்கு இதே ஃபார்முலா தான். ஆனால் y minus y1 is equal to minus 1 by m வரும். இங்கே m வரும் டைரெக்டாக, இங்கே minus 1 by m x minus x1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? y minus y1 அதே y தான் யூஸ் பண்ண போகிறோம். 3 sin 2t minus 1 by m minus 1 by m தோருக்கு பாருங்கள் minus cos 2t by sin 3t into x minus x1 னா 2 cos 3t right. when you simplify this reciprocal ஆக்கலாம். reciprocal ஆக்கிட்டு simplify பண்ணிக்கிறேன். reciprocal ஆக்கும் போது இது அப்படியே தான் இருக்க போகுது உங்களுக்கு. y minus 3 sin 2t அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். sin 3t மேலே போயிடும். cos 2t கீழே வந்துடும். இங்கே x minus 2 times cos 3t இருக்கும். cross multiply பண்ணிங்கன்னா cos 2t bracket y minus 3 sin 2t is equal to sin 3t bracket x minus 2 cos 3t. just multiply by cos 2t, அப்போ y into cos 2t minus 3 sin 2t cos 2t. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x into sin 3t minus 2 times sin 3t cos 3t right. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இது அந்த சைடு கொண்டு போயிடுறேன். x sin 3t இது அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் y cos 2t. இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஆல்ரெடி இது மைனஸில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். 2 sin 3t cos 3t இது ஆல்ரெடி இங்கேயே தான் இருக்குது. இந்த சைடு கொண்டு வந்திருக்கிறேன். இது இந்த பக்கம் போயாச்சு. இது இந்த சைடு கொண்டு வந்திருக்கிறோம். இது இந்த பக்கமே தான் இருக்கும். minus 3 sin 2t cos 2t will be the equation of normal for you. Okay. If you want you can simplify after this step. answer கிட்டத்தட்ட வந்துடுச்சு. trigonometryல ரொம்ப ஃப்ளூயன்சியாக இருக்கிறவங்க 2 times sin a cos a அது என்ன பண்ணுவாங்கன்னா sin 2aன்னு யூஸ் பண்ணுவாங்க. sin 2aன்ற ஃபார்முலா 2 times sin a cos a sin 2a. இதை பாருங்களேன், 2 times sin a cos a அந்த மாடல் இது இருக்கும். அதனால் இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை கொஞ்சம் மாற்றி பண்ணுவாங்க. minus 3 sin 2t cos 2t இருக்குல்ல, இது கூட மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 சேர்த்துப்பாங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 அப்போ 3/2 இது அப்படியே ஒரு ஃபார்முலாவாக மாறிடும். என்ன ஃபார்முலா மாறினா இது ஏவாக மாறிடும். அப்போ 2 times sin a cos a ஃபார்முலாவுக்கு மாற்றி sin 2a மாற்றுவாங்க. sin 2 times 2t போடுவாங்க. இதை வேணால் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் யூஸிங் த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அதனால் இந்த ஆன்சர் இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். x sin 3t minus y cos 2t is equal to 2 times direct formula இது sin 2a sin 2 times a யாருன்னா 3t minus 3 அப்படியே போட மாட்டோம். நம்ம 3 என்ன செய்வோன்னா லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுவோம். 3 இருக்குதுல்ல, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டால் இது ஃபார்முலாவும் மாறும். இது என்ன ஃபார்முலாவும் மாறும் உங்களுக்கு 2 times இந்த மாதிரி மாறிடும். 2 times sin a cos a. அப்போ sin 2a ஃபார்முலா இதுக்கும் வரும். ஆனால் 3/2 எக்ஸ்ட்ரா வந்துடும். அப்போ minus 3/2 sin 2 times 2tன்னு வரும். 2tன்னு வரும். your final answer will be x sin 3t minus y cos 2t
இஸ் ஈக்குவல் டு சைன் 6t. சைன் 6t ஆகிடும், 3 2 6 ஆகிடும். அதுக்கப்புறம் மைனஸ் 3/2 சைன் 4t. இதுதான் லாஸ்ட் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட். இதோடு ஸ்டாப் பண்ணாலும் மார்க் கொடுப்பாங்க. ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ புக் ஆன்சர் பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு குழப்பிக்காதீங்க. தே ஹவ் யூஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 2 times sin a cos a is equal to sin 2a. ஓகே, தேங்க்யூ.